அண்ணாமலையாருக்கு அரோகரா, அருணாச்சலேஸ்வரருக்கு அரோகரா, தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவருக்கும் இறைவா போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். அன்பார்ந்த பக்தர்களுடையிலே பழனி அடிவாரம் மதனபுரத்தில் எழுந்துள்ள ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமலை நாயகி ஆலயம். அதாவது இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம். ஆனால் ஒரு கருத்து மட்டும் சொல்றேன். நான் திருமண தடையில நிறைய இன்னைக்கு பெண்கள் ஆண்கள் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு திருமண தடை நீங்கணும்னாக்க நம்ம இங்கேருந்து ஒரு சொல்லி சொல்றாரு, நாகேஸ்வரம் போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க சொல்றாங்க. அங்கே என்ன ஒரு பரிகாரம் பண்ணி திருமணம் நடக்கிறதுக்கு விட இங்கே சாமிக்கு நம்ம வரும்போது அந்த பெண்ணுடைய மாமன் முறை உள்ள மாமனை கூட்டு இந்த கோயிலில் சாமிக்கு மாலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த மாலையை அவங்களுடைய கழுத்தில் அணைச்சி விட்டு கோயிலை சுற்றி வந்தாவே திருமணத்தடை நீங்கிடும், விரைவாக திருமணம் நடக்கும். அதே மாதிரி ஆண்களுடைய மாமா மச்சன் இவங்களை கூட்டு மாலை மாற்றி கூட்டு போனாக்கா இங்கே திருமணத்தடை சீக்கிரம் நீங்கிடும், திருமணம் நடக்கும். இதுக்கு நீங்கள் எல்லா ஊர்லும் போய் நம்ம பரிகாரம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இங்கே பரிகாரமே கிடையாது. பரிகாரம் இல்லாத ஒரு கோயில். நமக்கு இப்போ அம்மா அப்பாவுக்கெல்லாம் 60ஆம் கல்யாணம் வைப்போம், 70ஆம் கல்யாணம் வைப்போம். இந்த இதெல்லாம் இங்கே நடக்குது, சிறப்பாக நடக்குதுங்க. அதுக்கு நீங்கள் தேதி வாங்கிக்கலாம். இங்கே தனியாக அதுக்கு பூசாரியே இருக்காங்க, ஐயரே இருக்காரு, பூசாரி இருக்காங்க. நீங்கள் நீங்கள் டேட் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த திருமண தடைக்கு நீங்கள் நேரடியாக சாமியை நீங்கள் வணங்கி இங்கே இருக்கக்கூடிய பூசாரிகிட்ட என்ன செய்யணும்னு கேட்டுட்டு இதை செய்யுங்க. அனைவரும் வாழ்க வளமுடன். துண்டு நல்லா இருக்கா, இது துணி நல்லா ஒதுக்குங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா, அருணாச்சலேஸ்வரருக்கு அரோகரா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓ